மிகுந்த மனவதத்தில் இருக்கிற விஜய்க்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக கடலூர்லேருந்து 41 பேர் இருந்த அவங்களுடைய குடும்பங்கள் நடிகர் விஜய்க்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக கரூர்லேருந்து கிளம்பி வந்திருக்காங்கன்னு பார்த்துங்களேன். அப்போ விஜய் எவ்வளோ மன வருத்தத்தில் இருக்கார் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை, உங்களுக்கே புரியும். எவ்வளோ ஆதங்கம், எவ்வளோ மன வருத்தத்தில் இருந்தால் இறந்து போன குடும்பங்கள் இவரை பார்த்து ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருக்காங்கன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் சினிமுருகன். சமீபத்தில் கரூரில் நடந்த நிகழ்வு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். விஜய் பேரணி நடத்தும் போது கிட்டத்தட்ட 41 பேர் மரணம் இறந்தாங்க. அந்த மரணத்துக்கு பிறகு பல சர்ச்சைகள், பல சண்டைகள், பல உள்கட்சி பூசல்கள், வெளிக்கட்சி பூசல்கள், ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லி அதை எப்படிலாம் டேக்கப் பண்ணணுமோ, எப்படிலாம் டாகா பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா, இறந்தவங்களுடைய குடும்பங்களை நேரில் அழைத்து மகாபலிபுரம் அருகே அவங்களுக்கெல்லாம் ரெசார்ட்டில் ரூம் எடுத்து கொடுத்து தங்க வச்சு விஜய் அவர்கள் மிகுந்த சோகத்தில் இருக்கார். அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக அந்த 41 குடும்பத்திலிருந்தும் மெம்பர்ஸ் எல்லாமே இங்கே தங்கியிருக்காங்க. தங்கியிருந்தது விஜய் இப்போ சமீபத்தில் எல்லாரையும் தனித்தனியாக சந்தித்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நாளைக்கு யாராவது இவர் கட்சியில் இறந்தால் கூட அந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு பனையூர் வீட்டுக்கோ இல்லை அவர் சொல்கிற இடத்துக்கோ அவர் இரங்கல் தெரிவித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது கணக்கில் எடுத்துக்க முடியும். இது ஏதோ வன்மத்தில் பேசுகிறோன்றது கிடையாது. பொதுவாக அரசியல் நாகரீகம் தெரிஞ்சவங்க, அரசியலை பற்றி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு துக்க நிகழ்வுனா அந்த துக்க நிகழ்வில் நேரில் பங்கெடுத்து நானும் உன் துக்கத்தில் பங்கெடுத்துக்கிறேன்னு சொல்கிறதுக்காக நேரில் சென்று அவங்களுக்கு இரங்கலை தெரிவிப்பது தான் இங்கே உலக வழக்கமே. இது நம்ம உள்ளூரில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இதுதான் வழக்கம். ஆனால் இறந்தவங்களோட குடும்பம், நான் சோகத்தில் இருக்கேன், நீங்கள் என்னை பார்த்துட்டு போங்கன்னு தனியாக ஒரு பஸ்ஸை வச்சு அவங்கள கூட்டிகிட்டு சோகத்தில் இருக்கிற விஜய் அவர்களையே இந்த அளவுக்கு இவங்க சமாதானப்படுத்துறதுக்கு வர்றாங்கன்னா, அப்போல்லாம் மக்கள் எந்த அளவுக்கு முட்டாள்தனமாகவும் அடிமுட்டாள்தனமாகவும் மெச்சூரிட்டி இல்லாமலும் பொது அறிவு இல்லாமலும் பொது சிந்தனை இல்லாமலும் இருக்காங்க அப்படின்றத நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவரே சொல்கிறாரு, நான் மிக மன வருத்தத்தில் இருந்தேன், என்னால் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியலன்றாங்க, இதுன்றாங்க, நான் வர்றதுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கணும், இது கொடுக்கணும், அது கொடுக்கணுன்றாங்க. இந்த இது படத்தில் வராங்கள்ல, இந்த உன்னைப்போல் ஒரு படத்தில் அதில் நடிகர் ஸ்டீமன் ஒரு பாதுகாப்பு கோரி கமிஷனர் மோகன்லால் அவர்களை பார்க்க வருவார். அப்போ ஒன்று சொல்லுவார், சார் இசட் பிரிவு பாதுகாப்புலாம் மத்திய சர்க்கார் கொடுக்க வேண்டியது அப்படின்னுவார். இசட்லாம் கூட ஒரு XY முன்ன பண்ண கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு காமெடிக்காக இருக்கும். அது இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அடி முட்டாள்தனமாக இருக்குது. ஏற்கனவே கொந்தளிச்சிட்டு இருக்குது 41 பேர் இருந்தவங்க. ஆனால் அதுவும் வெக்கங்கட்டத்தனமாக பார்க்க வந்திருக்காங்க பாருங்கள். அந்த அடிமுட்டாள்களை நம்ம என்னத்தை தான் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் இப்படி பித்து பிடித்து போய் அலைகிறாங்க அப்படின்றது தான் புரியல. சினிமா மோகம் இவ்வளோ கீழ்த்தனமாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரியும் யோசிக்க வைக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேளுங்க. அதில் ஒரு 5-6 குடும்பங்கள் அவர் நேரில் சமாதானப்படுத்துறதுக்கு எங்களுக்கே தெம்பில்லைங்க, நாங்கள் வரலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு 5-6 குடும்பம் வரவே இல்லைன்ற மாதிரிலாம் செய்திகள் பரவுது. அவர் துக்கத்தில் இருக்கிற அவருக்கு நாங்கள் ஆறுதல் சொல்கிற அளவுக்கு எங்களுக்கே மனப்பக்குவம் இல்லைங்கன்ட்டு ஒரு 5-6 குடும்பம் வரவே இல்லையா. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்காரன் நினச்சிட்டாங்களா, இல்லை முட்டா பசங்க நினச்சிட்டாங்களா, இல்லை இவங்க பண்ணுறது தான் அரசியல் நினச்சிட்டு இருக்காங்களா, இல்லை இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியலை இது வரைக்கும். இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் கேளுங்க. இவர் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கணுன்ட்டு அவங்க தலைமையில் ஒர்க் பண்ண ஒருத்தரே இப்போ சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நான் தாங்க அது நிர்வாக பொறுப்பை ஏற்று பண்ணேன், திருச்சியில் இவ்வளோ பேர் கூடணும், ஏர்போர்ட்டில் இவ்வளோ பேர் கூடணும், அவ்வளோ பேர் கூடணும், நம்ம கெத்து காட்டணும்னு சொல்லி இது மாதிரிலாம் பண்ணிடுறாங்க. யார் பண்ண சொன்னதுன்னா மேலே இருக்கவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு வெளிப்படையாக சொல்கிறார். ஜான் ஆரோக்கியசாமி அவர் வெளிப்படையாக சொல்கிறார், அவர் பேரே முன்னிறுத்தி சொல்கிறாரு. அப்போனா பார்த்துங்க, இவங்க எவ்வளோ அழகாக செட் பண்ணிட்டு தான் இந்த விஷயத்தையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, மக்களாகிய உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதாவது அரசியல் களம் என்பது நேரில் மக்களை சந்தித்து அவங்களுடைய நிறை குறைகளை கேட்டறிவது தான் உண்மையான அரசியல். அந்த மக்களுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அதெல்லாம் நிறைவேற்றக்கூடியவர் தான் உண்மையான அரசியல் தலைவர். இது இங்கே காலங்காலமாக கர்மவீரர் காமராஜர் காலம் முதல் கொண்டு கக்கன் காலம் முதல் கொண்டு இன்று வரை ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய திமுக அரசு வரைக்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. ஆனால் இவர் புதுவிதமான அரசியலை கையில் எடுத்திருக்கார். இந்த அரசியல் பார்த்திங்கன்னா
உலகத்தில் எந்த மூலையிலுமே இந்த மாதிரி ஒரு அரசியல் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த மூலையிலுமே எந்த நாடுகளிலுமே இந்த மாதிரி ஒரு அரசியல் நம்ம எதிர்க்கு பார்த்ததே கிடையாது. உண்மையிலே சொல்லப்போனால் இவர் ஆரம்பத்தில் வந்து மற்ற அரசியல் தலைவர்கள் போல் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னார். அது எதுக்கு சொன்னார்ன்றதை நான் பல வீடியோக்களில் சொல்லியிருந்தேன். ஏன்னா இவர் பண்ணுறதை உலகத்தில் எவனும் பண்ணியே இருக்க மாட்டான், அந்த மாதிரி வந்து கேனத்தனமாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் அன்றைக்கே தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த நிகழ்வு தான் இப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஏங்க ஒன்று கேட்குறேன், நேரில் சென்று ஆறுதல் தெரிவிக்கக்கூட உங்களால் வந்து தைரியம் தெம்பு திராணி இல்லைன்னா நீங்கள்லாம் எதுக்கு கட்சி நடத்துகிறீங்க? நான் ஒரே ஒரு கேட்குறேன், எங்கே போனாலும் கூட்டம் கூட்டின்றீங்க. நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் ஏதோ ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சுட்டு நீங்கள் சட்டசபைக்கு போகும்போது என்ன டெய்லி சட்டசபைக்கு 1,00,000 பேர் கூட வந்துகிட்டே இருப்பாங்களா? இல்லை நான் சொல்லுங்கள். இல்லை டெய்லி 1,00,000 விஜயகாந்த் கூட தாங்க நடிகர் வந்து எம்எல்ஏ ஆனார். விஜயகாந்த் சட்டசபைக்கு போகும்போது விஜயகாந்த் தொண்டர்களாக கூடவே போனாங்களா சட்டசபைக்கு? என் நடிகர் அருண் பாண்டியன் வந்து எம்எல்ஏ ஆனார், அவர் கூடவே வந்து ஆயிரக்கணக்கான பேர் போனாங்களா? ஏன் அம்மையார் ஜெயலலிதாவை எடுத்துங்க, அவங்களும் ஒரு நடிகையாக இருந்தவங்க தானே. அவங்க போகும்போது என்ன கூடவே டெய்லி 1,00,000 பேர் சட்டசபைக்கு போனாங்களா? இல்லை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நடிகராக வந்து முதலமைச்சரானவர், அவர் சட்டசபைக்கு போகும்போது எல்லாம் கூடவே 1,00,000 பேர் வந்தாங்களா? இல்லை எங்கே போனாலும் கூட்டம் கூட்டிட்டுன்னா அப்போ நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு வேளை ஏதோ ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு நீங்கள் ஒரு சட்டசபைக்கு போகும்போது 1,00,000 பேர் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்களா சட்டசபைக்கு? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். இதில் என்ன கேள்வி, இதில் என்ன ஒரு விஷயம்னே வந்து புரிஞ்சிக்கவே முடியல. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் களம் சொல்கிறத விட இதை வந்து எப்படி சொல்லலாம்னா இது வந்து ஒரு ப்ரொபகண்டா படுத்துகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா வந்து இது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தான். இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் தான் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி இதில் வந்து ஒரு அரசியல் களத்தில் வந்து அரசியலுக்கு உண்டான தகுதியோ எதுவுமே இல்லை இந்த கட்சிக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, சரி ஓகே இவரெல்லாம் மீட்டிங் போகிற கூட்டம் கொடுத்துன்றாங்க, அப்போ தேர்தல் எப்படி சந்திப்பார்? இப்போ தேர்தல்னா ஓட்டு போட்டி எல்லாத்தையும் வந்து பனையூரில் வைங்க, இங்கே வந்து ஓட்டு போட்டுப்பாங்கன்னு சொல்லுவார். அப்போது இல்லை இது பண்ணுறதை பார்த்தா அப்படி தானே இருக்குது. எங்கள் பனையூருக்கு தனி பூத்து வேணும், எனக்கு ஓட்டு போடுறவங்கெல்லாம் பனையூரில் தான் வந்து ஓட்டு போடுவாங்க, அதனால் வந்து பனையூருக்குன்றது என்னுடைய வீட்டுக்கு தனியாக ஒரு ஓட்டு பெட்டி வச்சுருக்குன்னு சொல்லுவாரா வந்து இங்கே? எனக்கு இதில் என்ன இதில் எந்த வகையில் சாத்தியம்னு ஒன்றும் புரியல. இது அரசியல் உண்மையிலே வந்து இது தற்குறித்தனமான அரசியலா? இல்லை தற்குறித்தனமான அரசியலாக இருந்தால் கூட ஏதோ அரசியல் தெரிஞ்சவனாச்சும் பண்ணுவாங்க. இது சுத்தமாக அரசியலே தெரியாதவங்க கூட ஏதோ 1-2 வந்து அரசியல் கலந்த விஷயங்களில் பண்ணுவான், பேசுவான். இவர் என்ன மாதிரி கையில் எடுத்திருக்காருன்னு ஒன்றும் புரியல. இந்த சினிமா துறையில் இருக்கிற வரைக்கும் வந்து நான் தான் நம்பர் 1ன்னு சொல்கிறதுக்காக ஒரு 10 உதவாகிற யூடியூபர்களை வச்சு பேச வச்சாங்க. உடனே வந்து இப்போவே கிளப்பி விட்டானுங்க. ஜனநாயகன் திரைப்படம் வந்து தமிழ்நாட்டிலே யாரும் கண்டுகிடாத பிஸ்னஸ் அப்படின்னு இப்போ கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பற்றில இந்த மாதிரி வடை சுடுறதையே அரசியல் ரீதியாகவும் சுடணும்னு ஆசைப்படுறாங்க. அது அரசியலுக்கு எடுபடாது. நம்ம பல தடவை சொல்லிட்டோம். நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு தெம்பு திராணி எல்லாமே இருந்தால் நேரடியாக போய் மக்களை சந்திக்கணும். ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்கிறேங்க. சமீபத்தில் வந்து இப்போ அஜித்குமார் அவர்கள் கேரளா போயிருக்காரு. அவர் யாருக்கிட்டையும் சொல்லிட்டுலாம் போகல, நான் வரேன்ட்டு அந்த கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டுலாம் போகல. அதே மாதிரி கொங்கு நாடு ரீஃபில் கூட அந்த கன் ஷூட்டுக்காக கூட ஏதோ ட்ரைனிங்காக ஏதோ ஒரு மீட் பண்ண போயிருக்காரு. உங்களுக்கே தெரியும், எங்கேயும் யாரையும் கூப்பிட்டுட்டுலாம் போகல. அவர் மட்டும் அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தார். இப்போ கூட தான் அவர் வந்து துபாய், ஜெர்மனி, ஃப்ரான்ஸு அந்த மாதிரி கண்ட்ரிகளில் கார் ரேஸில் கலந்துக்கிட்டார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன எல்லாம் வாங்கப்பா நான் கார் ரேஸில் கலந்துக்கிறேன்ப்பான்ட்டு இந்த கூட்டத்தை கூட்டிட்டாரா? இல்லை கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து வாப்பா எனக்கு எவ்வளோ மாதம் இருக்குது பாருப்பா அப்படின்ற சொன்னாங்களா? எல்லாம் தெரிஞ்சு தான் போனாங்க. யாரோ வந்து அவர் அஜித்குமார் வராரு, அஜித்குமார் மன்றத்துலேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, அங்கே 10,000 பேரை திரட்டி ஆகணுமா, 20,000 பேரை திரட்டி ஆகணுமா அப்படின்ற மாதிரி எந்த விதமான கணக்கும் இல்லாமல் அவர் வேலையை பார்த்துட்டு போனார். அழகாக போயிட்டார், வந்துட்டார். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் தன்னை வந்து நான் வந்து பெரிய ஆள்டா, நான் வந்து பெரிய கிங்குடா, என்னை மீறி வந்து இங்கே ஒன்றும் நடக்காதடா, இவ்வளோ கூட்டத்தை வச்சுருக்கேன் பாடுறா அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரே விஷயம் தான் சொல்லுவான் சார், எல்லாம் தெரிஞ்சவன் அமைதியாக தான் சார் போவான். ஒன்றுமே தெரியாதவன் தான் இந்த மாதிரி பில்டப் பண்ணிகிட்டு இருப்பான். உண்மையை சொல்லப்போனால் தான் இந்த பொல்லாதவன் படத்தில் கூட தனுஷை பார்த்து கிஷோர் ஒரு டைலாக் சொல்லுவார், அந்த பையனுக்கு பயமே இல்லை, இந்த மாதிரி பயப்படுறவன் தான் சும்மா போய் நோண்டினே இருப்பான் அப்படின்னு வரல. அந்த எடுத்துக்காட்டு தான் இவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. என்ன சொல்ல தோணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அரசியல்வாதியோ இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அரசியலையோ என்னுடைய வாழ்நாளில் நான் இன்றைக்கு வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இது மேலே பார்க்கவும் முடியாது. இதுதான் இந்த கட்சியை பற்றி சொல்லணும்னா. உண்மையே சொல்லப்போனால் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க கட்சியில் இருக்கிறவங்க ஒரு 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் தலைவர்லாம் எல்லாம் போய் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. எங்கே இருக்கானுங்கன்னே தெரியல. உங்களெல்லாம் போலீஸ் தேடலப்பா, தயவுசெய்து நீங்களாம் வெளி உலகத்துக்கு வாங்க, போய் மக்களை நின்று போராடுங்க. உங்களெல்லாம் போலீஸ் தேடல, உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இந்த கட்சி எந்த லட்சணத்தில் இருக்குன்னு மக்களாகி நீங்களே சிந்திச்சு பாருங்கள். சார் ஆனது ஆச்சு சார், இறங்கி அடுத்த வேலை என்ன அப்படின்னு இறங்குறவன் தான் சார் உண்மையான மாவீரன், உண்மையான கட்சி தலைவன், உண்மையான கட்சியை வழிநடத்தக்கூடியவன். இவனுங்க எல்லாம் எங்கே ஓடி ஏன் என்ன சொல்ல போனால் இந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்களே வெளியில் வரல. உங்களுக்கு தெரியும், பனையூர் வீட்டிலேருந்து பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு அப்பப்போ போயிட்டு வந்தார், அவ்வளோதான். வேறு எங்கேயோ ஒரு நகரில் பனையூர் வீடே
கருணாஸ் அவர்களே கிண்டல் அடிச்சிட்டு இருக்காரு. போய் நீங்கள் போய் பனையூரில் போய் பேட்டி எடுங்க, கேட்டு பூட்டிருக்க, உள்ளே பூட்டிருக்க, வெளியே பூட்டிருக்கான்னு போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவரே கிண்டல் அடிச்சிட்டாரு. ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து இந்த அதாவது சார் இங்கே எத்தனையோ கட்சிகள் மேலே எத்தனையோ நடிகர்கள் விருப்பு இருக்கோ, எத்தனையோ நடிகர்கள் வெவ்வேறு கட்சிக்கு வேலை செஞ்சுட்ருக்காங்க, எத்தனையோ நடிகர்கள் ஒரு கட்சிக்கு சார்ந்து செயல்பட்டுருக்காங்க. தவிர யாரும் ஓடிலாம் ஒளியில சார். நிஜமாக சொல்கிறேன், எந்த நடிகரும் ஓடி ஒளியில், எந்த நடிகரும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து ஓடி ஒளிஞ்சிக்கல. ஐயோ நம்ம எதிர்கட்சியை பற்றி பேசிட்டுமே இன்றைக்கி ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி எந்த நடிகரும் ஓடி ஒளியில சார். ஒரே உதாரணம் சொல்லலாம் சார், நடிகர் வடிவேலு உங்களுக்கு தெரியும் 2011 தேர்தலில் எந்த அளவுக்கு படுமட்டமாக வந்து கேப்டன் விஜயகாந்தை பேசினார்ன்றது அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படி இருக்கும்போது கூட வடிவேலுக்குள் ஓடி ஒளியிலையே, வெளிப்படையாக தானே சுற்றிக்கிட்டு இருக்காரு. எங்கேயும் வந்து என்ன நாடு கடத்திட்டாங்களா, இல்லை வீட்டை விட்டு வெளியே வராமல் போயிட்டாரா? இல்லையே, படம் நடிச்சிட்டு இருக்காரு, திரும்ப வந்து எல்லோரும் மீட் பண்ணுறாரு, ப்ரெஸ்ஸை கூட மீட் பண்ணியிருக்காரு. ஏன் நடிகர் மீசை ராஜேந்திரன் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவர் விஜயகாந்த் கட்சியில் தான் இருக்கார். அவர் பல விதமான விமர்சனங்கள்லாம் விஜய் மீது வைத்திருக்கார். அவருடைய ஓடி ஒளியிலேயே வெளியில் வெளிப்புறமாக சுற்றிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன தேச குத்தம் செஞ்ச சார்? தேச குத்தம் செஞ்சவங்க கூட வந்து வெளிப்பட சுற்றுவான் சார். உண்மையை சொல்லப்போனால் அவனாச்சும் எங்கே எப்போயோ ஒரு நாள் தான் ஒழிவான். இவர் கிட்டத்தட்ட 50 நாளாக ஒழிஞ்சின்னு இருக்காங்க. இவங்க இருக்கிற எல்லாருமே இவங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை முன்னெடுக்க போகிறாங்கன்னு இன்னும் இது வரைக்கும் ஒன்றும் புரியலை. இது வந்து உண்மையாக சொல்லப்போனால் இது சுத்தமாக இது விளங்கவும் விளங்காது. இந்த கட்சியை நம்பி போனீங்கன்னா நீங்கள் நாசமாக போவீங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது இவங்க பண்ணுற விஷயங்களை பார்த்து. ஏன் நாம சொல்லலை சார், அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்க பல பேர் சொல்லிட்டாங்க சார், இது ஒரு கட்சியே கிடையாது. மேடையில் ஒரு பேச்சு பேசுகிறாங்க, கீழே இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணாதப்பா, அவளை சும்மா மேடைக்கு என்னோட பேசிட்டு போவாங்கப்பா அப்படின்ற மாதிரி இவங்க கட்சியை சார்ந்தவங்களே பேசுகிறவங்க. எங்கேயாச்சும் தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கவங்களே வந்து தேர்தலே சந்திக்காமல் ஒரு வார்டு மெம்பரை கூட நிற்காத ஒரு கட்சியிலேருந்து வெளியே வந்து இது உருப்படாத கட்சி, இது கட்சியாகவே நடத்த தெரியல அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்து பேசுகிறாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது வேறு இல்லாமல் இந்த மகாபலிபுரம் கெஸ்ட் ஹவுஸில் இவங்களெல்லாம் தங்க வச்சு என்ன பண்ண போகிறாரு, ஏது பண்ண போகிறாரு, என்னத்தை பேச போகிறாரு இப்படின்லாம் எந்த மீடியாவுக்கும் ஒரு பேட்டி கொடுக்க போகிறதும் கிடையாது, எந்த மீடியாவும் சந்திக்க போகிறதும் கிடையாது. ஆனால் அரசியல் கட்சி மட்டும் நடத்திட்டு இருக்காரு உட்காந்துக்கிட்டு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவருக்கு சாதகமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா அந்த சமூக வலைத்தளங்களில், இவங்க எல்லாருக்குமே தெரிய இவர் பண்ணது தப்புன்னு. ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சொம்படிகளே உங்களெல்லாம் வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இவர் பண்ணது தப்புன்றது எல்லாருமே தெளிவாக தெரியும். இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறமும் இவருக்கு முட்டு கொடுறான்னு பாருங்க, நாக்கு தள்ள பேசுகிறான்னு பாரு சில ஜென்மங்கள். இவனுங்கள்லாம் காசுக்காக எதை கொடுத்தாலும் திம்பானுங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது. உண்மையை சொல்ல போனால் இவனுங்களும் திருந்த மாட்டாங்க, இந்த கட்சியில் உள்ளவங்களும் திருந்துவாங்களான்றது கொஞ்சம் டவுட்டு தான். இவங்க வந்து மேற்கொண்டு இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறோம், இது மாதிரி இருக்காமல் பார்த்துக்குறோம், இந்த மாதிரி நான் வெட்டி பந்தாலாம் நான் பண்ண மாட்டேன், நேர்மையாக வரட்டும் மக்கள் அப்படின்ற மாதிரி நான் இதுமாதிரி சொன்ன டைமுக்கு நான் கரெக்டாக வரேன், இதுக்கப்புறம் சொன்ன விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்துச்சா, அதை பற்றி எந்த அறிக்கையும் வரல. இவங்க வந்து கடைசி வரைக்கும் திருந்தாத ஜென்மங்கள் தான் இந்த ஜென்மங்கள் எல்லாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.